ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம சின்ன கார்டன் அப்டேட்டு. தக்காளி செடி வந்து எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சின்ன செடியாக இருந்தது, நாற்றுலேருந்து இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே வளர்ந்து ஓரளவுக்கு பூ வைக்க ஆரம்பிக்கல, ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வருது பாருங்கள். சின்ன செடியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஒரே ஒரு செடி தான் இருக்குது, தக்காளி செடி. பார்ப்போம் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. நீர் உரங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கொய்யா செடி. கொய்யா செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு, அதாவது பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து காயோடு வாங்கினது. ஃபஸ்ட்டு வாங்கும்போதே அது காயை பிச்சு போட சொன்னாங்க. பிச்சு போட்ட பிறகு இது ஒரு 1.5 வருஷம் கழித்து பூ பூத்துருக்கு. இன்னொரு சீனி கொய்யா இருக்குது, அது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கல. அது ஒரு 4 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இது அதுக்கப்புறம் வாங்கினது. இப்போ பூ பூத்து காயாக மாறப்போகுது, காய் வரப்போகுது, பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுக்கள், ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்குது. வச்ச பழச்செடியிலே இது ஒன்றாவது பூக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு காயாவது நம்ம எடுத்தோன்னா அது ரொம்ப சந்தோஷம்தான். செடியிலேருந்து ஒரு கொய்யாக்காயாவது நம்ம எடுத்தோம்னா சந்தோஷம்தான். மண்புழு உரம், இதுக்கு தேவையான வெயில் எல்லாமே கிடைச்சாதான் ஓரளவுக்கு பழமரங்கள் வளர ஆரம்பிக்குது. பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது வெண்டை செடி. வெண்டைக்காய் செடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. பழைய செடி இது. இதில் அடியிலேருந்து பிரான்ச்சஸ் நிறைய வருது பாருங்கள். நிறைய புது செடிகள் மாற்றி வச்சுருக்கேன். நாற்றுகள், வெண்டைக்காய் நாற்றுகள் ஒரு 4 செடி மாற்றி வச்சுருக்கேன். இன்னும் ஒரே ஒரு நாற்று இருக்குது, இடம் பார்த்து மாற்றி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. இது வந்து உரம், அதாவது முருங்கைக்கீரையும் புளிச்ச பாலையும் ரெண்டையும் சேர்த்து உரமாக வந்து செடிகளுக்கு கொடுப்போம். அது வந்து அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா அவ்வளவு சத்து செடிக்கு. செடியோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலக்குறேன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் கலந்து நல்லா கப்பு வச்சு நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா கோரி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்துரும் தண்ணியோட. ஏற்கனவே இது வந்து சாப்பிட்டாலே நல்ல சத்து, செடிகளுக்கு கொடுத்தா நல்ல சத்து. அதாவது இரும்பு சத்து நிறைய இருக்குது, அயன் சத்து. செடிகளோட வளர்ச்சியை தூண்டும். பூக்காத மரமும் பூக்கும். காய் செடி, எல்லா செடிக்கும், ரோஸ்மேரி செடி எல்லாத்துக்கும் விடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி செடி இருக்குது, எல்லாத்துக்கும் வரிசையாக உரம் கொடுப்போம். இது வந்து நித்திய கல்யாணி ஏகப்பட்ட செடி இருக்குது. விதை விழுந்து நிறைய வந்திருக்கு. அந்த வயலட் கலர் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது வெளியில் லைட் கலர், உள்ளே டார்க் வயலட் கலர். சூப்பராக இருக்கும் பார்க்க. வாசலில் வேறு நிறைய இருக்குது. ஒரு 2 தொட்டியில் வச்சுருக்கேன் வாசலில். இது வந்து மேலே உள்ளது, அதாவது கைப்பிடி சவரில் உள்ள 2-3 தொட்டி வச்சுருக்கேன். குட்டி குட்டி தொட்டியாக அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். சின்ன கப்பில் கூட வச்சுருக்கேன், சின்ன நர்சரி தொட்டியில். இது எப்படி வச்சாலுமே பூத்துடும். சின்ன தொட்டியில் வச்சாலுமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அரளிப்பூக்கள் நிறைய பூத்துருந்தது. அதை வந்து பிரதோஷத்துக்கு கோயில் போகிறதுனால அறுவடை பண்ணி எடுத்தேன். அல்லாட்டி செடியிலே தான் இருக்கும், இணைக்காக தான் எடுத்து கட்டுவேன். இது வந்து அறுவடை பண்ணி எடுத்துப்போம். நிறைய பூக்கள் இருந்தது அன்றைக்கி. சரி, மாலையாக கட்டி கொண்டு போவோம் அப்படின்ட்டு. இது அப்புறம் சிவப்பு இட்லி பூ, அது 2 இது ரோஸ் கலர் அரளி எல்லாமே பூத்துருந்தது. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்து அதில் நூலை வச்சு கட்டி பிரதோஷத்துக்கு கொண்டு கொடுத்தாச்சு சாமிக்கு. நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சாமிக்கு கொண்டு கொடுக்குறதுல ஒரு மன திருப்தி, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்கள். அரளிப்பூ, ஒயிட் அரளிப்பூ
சிவப்பு அரளி இன்னும் பூக்க ஆரம்பிக்கல, பெருசாக போயிட்டுருக்கு செடி லைட்டாக மாடியில். இது வந்து ரோஜா மல்லி செடி. 2 செடி ஒரு தொட்டியில் இருக்குது. நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் இருக்குன்ட்டு. சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன், இப்போ பரவாயில்ல, கீழேருந்து ஒரு துளிர் வருது. ஏன்னா பதியம் போட்ட மல்லி செடியிலையும் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு குச்சி தான் வச்சேன், அடுக்கு மல்லி, அதுக்கும் துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு, புதிய துளிர்கள். கொஞ்சம் நல்லா வளர்ந்தோன்னா தொட்டி மாற்றி இருக்கும். இந்த ரோஜா மல்லியும் நல்லாயிருக்கு வளர்ச்சி, துளிர் எடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட 2 மல்லி செடி, அடுக்கு மல்லி செடி இருக்குது, ஒரு ரோஜா மல்லி செடி இருக்குது. நிறைய வச்சுருந்தேன், எல்லாமே போயிட்டு ரோஜா மல்லிலாம். இப்போ திருப்பி வாங்கி வச்சுருக்கேன். இது சீனி கிழங்கு, அதாவது சீனி கிழங்கு செடிம்பாங்க, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. இது முளைப்பு வந்திருந்தது, இதை எடுத்து வச்சதில் நல்லா வளர்ந்துருக்கு செடி. 2 தொட்டியில் இருக்குது, பக்கத்தில் 2 தொட்டியில் சீனி கிழங்கு செடி இருக்குது. அடுத்த மாதம் கொஞ்சம் அறுவடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். 1 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.